தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் ஐயா வைகோ அவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கட்சியில் 2017 ஒன்றா இணைஞ்சாங்க. அதுக்கடுத்து திரும்பியும் 2016 இது ஆனாங்க. ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, இவரை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பக்குவமான ஒரு மனிதன் தான் விஜயகாந்த் தம்பின்னு வைகோவே சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்க மாதிரி டேலண்ட்டு மற்ற யாருக்கிட்டையுமே இருக்காது. அவரோட நேரமா என்னன்னு தெரியல, அவர் உடம்பு நிலை ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா இன்னைக்கு நாட்டோட முதலமைச்சராக இருந்து நிறைய திட்டங்கள் சொல்லுவார், இப்படிலாம் நம்ம பண்ணணும். ஏன்னா என்னை விட, நானே அரசியலில் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறேன், என்னை விட அதிகமாக யோசித்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் எண்ணத்தை தவிர மற்ற எந்த ஒரு தீய செயலும் கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்தது கிடையாதுன்னு வைகோவே சொல்லியிருக்கிறாப்புல. எவனா சில விஷயத்தை யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ இந்த திட்டத்தெல்லாம் நம்ம பாமர மக்களுக்கு கொண்டு போகணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். மக்களோட எம்ஜிஆருக்கு அடுத்து நெருங்கி மக்களை சந்தித்து மிக பக்கத்தில் இருந்து பேசின ஒரு தலைவர் யார் என்றால் அரசியல் கட்சி தலைவர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான். தம்பி விஜயகாந்த் தான் மிக நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு விவளி மனுஷன் என்று ஐயா வைகோ அவர்கள் கேப்டனை பற்றி ஒரு பேட்டியில் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார். கேப்டன் புகழாக அன்று.